வணக்கம். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தபடியே அண்ணாமலை பிஜேபியிலேருந்து வந்துட்டார். அவர் பிஜேபிக்கே போயிருக்கக்கூடாது. ரஜினி அவரை கூப்பிட்ருக்காப்புல பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ ஓகேன்னு சொல்லியிருந்தானா ரஜினியோட ரசிகர்கள் கூட்டமும் இவருடைய படிப்பும் சேர்ந்து இவருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டராகவே கூட கிடச்சிருக்கு. ஏன்னா பாபாவிடத்துலேயே அப்படி தான் காமிப்பார். ஒரு நல்லவரை தான் வந்து சீஃப் மினிஸ்டராக போட்டிருப்பார். அதே மாதிரி கண்டிப்பாக அதுதான் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த். இவருக்கு அந்த யோகம் இல்லை, விஜய்க்கு தான் அது இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா குமாரசுவாமின்னு தேவேகவுடா பையன் ஒரு 20 எம்எல்ஏவோ 30 எம்எல்ஏவோ வச்சுக்கிட்டு ஒரு 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டாப்புல. அதுக்கு அவரோட ராஜயோகம். இப்போ ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அவ்வளோ வயசில் வந்தாப்புல. அவங்க அப்பா ஜெயலலிதா, விஜய் கூட இப்போ 52 வயசில் வந்தாச்சு. இவருக்கு வயசாக 66 வயசில் 67 வயசில் வந்துடு. அப்போ தான் இவருக்கு ராஜயோகம் வந்திருக்குது. இப்போது விஜய்க்கு வேறு நான் நினச்சேன் எந்த எதிர்ப்புமே இல்லையோ, ஏன்னா ஸ்டாலினுக்கு வயசாகிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜயை விட மோசம் பேசுகிறதில்ல. ஏன்னா இவரே வந்து அல்லு சில்லு மற்றும் பலர் அந்த மாதிரிலாம் ஒரு மேடையில் பேசியிருக்காப்புல. சீஃப் மினிஸ்டருக்கு ஆகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்காக பேசினா பரவாயில்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி பேசலாமா? விஜயை விட மோசம் உதயநிதி ஸ்டாலின். ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் வந்து மற்றும் பலர் சேர்க்கவே முடியாது. மற்ற யாருமே இல்லையோன்னு நினச்சேன். அண்ணாமலை வந்து ரஜினியோட கை கோர்த்த இப்போ கை கோப்பாரான்னு தெரிந்தால் ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு, ஒரு எதிர்கட்சியாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நல்லது. என்னென்னா தாந்தோணியாக ஆகிடுவாங்க. தன்னை விட்ட ஆள் இல்லைங்கிற ஒரு இது வந்துடும். படித்தவங்க வரணும். மன்மோகன் சிங் இருந்தார், அப்துல் கலாம் இருந்தார். அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல, பட் மன்மோகன் சிங் கட்சியில் இருந்தார். அவர் ஊமையும் பொம்மையோ. பட் அவர் பீரியடில் வந்து US டாலர் வந்து 30-40 ரூபாய்க்கு இருந்தது, இந்தியன் ருபீஸ் வேல்யூ. பெட்ரோல் 50-60 ரூபாய்க்கு இருந்தது. கேஸ் சிலிண்டர் 300 ரூபாய்க்கு இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கு. கொஞ்சம் விலைவாசி ஏறத்தான் செய்யும். அப்படின்னா கூட நல்லா தான் இருந்தது அவருடைய ஆட்சி. பட் ஊழல் அவருக்கு கரைப்படையாது. பட் அவருக்கு கீழே எல்லோரும் நிறைய ஊழல் பண்ணாங்க. அதனால் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இப்போ அண்ணாமலை வந்தார்னா 40 வயசு தான் ஆகுது, 40+. அரசியல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில். படித்தவங்க வரட்டும், பட்சம் தான். அவர் வந்து பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கௌரவதியாக கண்ணாடிலாம் போட்டு வந்தேன். ஏன்னா இனிமேல் என்னால் படிக்க முடியாது, ரிட்டையர் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வரட்டும். நல்லா வந்தால் ரொம்ப நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. விஜயும் வந்து அதாவது ஒருதலை காதல் மாதிரி விஜய் மட்டுமேன்னு இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல ஒரு திருப்பம். இளைஞர்களுக்கான இன்னொரு மாற்று சக்தி அவர் வருவார். வாழ்க வளமுடன்.